என்னப்பா கணேசா, குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரா, குரு சாட்சாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. அரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர, அரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. ஸ்ருதி ஸ்மிருதி புராணானாம் ஆலயம் கருணாலயம், நமாமி பகவத்பாத சங்கரம் லோகசங்கரம். இன்னைக்கு நான் சொல்ல போறது ரொம்ப வசத்தியான கதை, பிரசித்தி பெற்ற கதை. பிரதோஷ் மாமா எழுதினது. தந்தது உன் தன்னை, கொண்டது என் தன்னை. மகா பெரிவாளோட திருவிளையாடல்ல ஒன்று எழுதியிருக்கார். தன்னோட மனசு, மார்க்கம் எல்லாமே ஸ்ரீ மகா பெரிவா தான். இந்த ஆனந்த களிப்போட தன்னோட பிறவி பயனை அனுபவித்த பிரதோஷ மாமா அதி தீவிர பக்தர். அவரை பெரியவா என்ன தெரியுமா சொல்லுவார்? 64வது நாயன்மார் அப்படின்னு பெரியவா சொல்லுவார். இவரோட பக்தியரை அத்தனையும் பார்க்கறப்ப மகா பெரிவாளே சொல்லி கொடுத்த மாதிரி இருக்கு. தினம் ராத்திரி தன் ஆற்றுலேருந்து கிளம்பி வழி பூரா ஈஸ்வரன் அம்மாவை விடாது பாடிண்டே சுமார் ஒரு 4 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற ஸ்ரீமடத்துக்கு பாத யாத்திரையாகவே போயிடுவார். பெரியவாளை தரிசனம் பண்ணுறது அவருக்கு ஆனந்தமாக இருக்கும். விஸ்வரூப தரிசனம் கிடைக்கும் அவருக்கு. பிரதோஷ மாமா நடு நிசி பாத யாத்திரை தொடங்குறப்ப இவர் கூட இன்னும் கொஞ்சம் பக்தாளும் வருவா. அவளோட சேர்ந்து வழக்கமாக ஒரு நாள் ஓதுவாரும் கூட வந்தார். அதனால் அவர் வழி போகும்போதெல்லாம் போகிற வழியிலெல்லாம் தேவாரம் திருவாசகம் சொல்லிகிட்டே போக பிரதோஷ மாமாவுக்கு போயின்னு இருக்கிறப்ப அருணாச்சல சிவ தடைப்படுற மாதிரி இருந்தது. அவர் திருவாசகத்துக்கு பதிலாக அருணாச்சல சிவ அப்படின்னு சொல்லலாமே அப்படின்னு கூட வந்தவாக்கிட்ட சொல்லி பார்த்தார். நம சிவாயமும் அருணாச்சலனும் வேற வேற இல்லையே அப்படின்னு சொல்ல மடத்தில் இருந்த சர்வேஸ்வரனுக்கு இவருக்கு பதில் சொல்லணும் அப்படின்னு தீர்மானம் பண்ணிட்டார். எல்லோரும் தரிசனம் முடிஞ்சு எல்லாரும் அவாவா போயாச்சு. ஓதுவார் கூட மடத்தில் கிடையாது, போயிட்டார், கிளம்பி போயாச்சு. அப்போ மகான் தன் திருவிளையாடலை ஆரம்பித்தார். ஓதுவார் எங்க அப்படின்னு கேட்டார். அவர் புறப்பட்டு போயிட்டார். இது மகானுக்கு தெரியாதா என்ன? பிரதோஷ மாமாவுக்கு புரியல. ஏன் பெரியவா ஓதுவாரை கூப்பிடுறார் அப்படின்னு நினைச்சார். பெரியவா கையில் பெரியவா பிரதோஷ மாமா கூப்பிட்டார். இங்கே வா அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு புஸ்தகத்தை கொடுத்தார். அந்த புஸ்தகத்தை தான் கைக்கு வந்ததுமே அவருக்கு உடம்பெல்லாம் சிலுத்துது. அதில் அருணாச்சலமா நம சிவாயமா இவரோட மன போராட்டத்தை தீர்க்கிற மாதிரி இருந்தது. எல்லாம் நானேன்னு சொல்லாமல் சொல்லி தீர்த்து வச்சுட்டார் மகான். இவரோட சிந்தனை வேறு பக்கம் போகக்கூடாதுன்னு நினச்சி மகான் இந்த புத்தகத்தை எந்த வருஷம் பப்ளிஷ் ஆனது அப்படின்னு ஓதுவாரப்போ கேட்டு தெரிஞ்சுட்டு வா அப்படின்னு சொல்லிட்டார். இந்த மாதிரி மகான் நம்ம கிட்டக்க சொன்னதே இல்லையே, இது இவருக்கு தெரியாதா என்ன? இது மடத்து ஊழியர் செய்யற காரியம், இது என்ன காரணம் இருக்குன்னு பிரதோஷ மாமா நினைச்சார். இதை கேட்க சென்னைக்கு போகணும். காஞ்சிபுரத்தை விட்டு எங்கேயும் போனதில்லை. இப்போ சோதனை மாதிரி எனக்கு சென்னைக்கு போயாகணும். மகானோட மனசை யார் அறிவா? சென்னை போய் ஓதுவாரை பார்த்து தகவல் அறிய அங்கே ஒரு துணை இவருக்கு தேண்டிருந்தது. மகான் கிட்டக்க பரம பக்தி கொண்ட ஒரு வைணவரவர் ஒத்தாசைக்கு கூப்பிடலான்னு நினைச்சார். ஃபோன் வசதியெல்லாம் இல்லாத காலமே இவர் ரிட்டையர் ஆன அப்புறமா ஆபீஸுக்கு போனார். அங்கே உள்ள இவரை எதிர்பார்த்து காத்துட்டு இருந்த மாதிரி ஒருத்தர் இவரை பார்த்ததும் மூச்சு விடாமல் பேச ஆரம்பிச்சிட்டார். ஆமாம், நீங்கள் இங்கே எப்படி? உங்களுக்கு நாங்கள் லெட்டர் போட்டு வரவழைக்கலாம்னு இருந்தோம். ஏன்னா உங்களுக்கு அரியர்ஸ் பணம் 1000க்கு மேலேயே வந்திருக்கு. நீங்கள் இன்றைக்கி வரலன்னு வச்சுக்கோங்க, அந்த பணத்தை திருப்பி அனுப்ப சொல்லி உத்தரவு. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தவிச்சுன்னு இருந்தேன். திருப்பி அனுப்பிட்டாக்கா பின்னாடி பணத்தை வாங்கிறது ரொம்ப கஷ்டம். பிரதோஷ் மாமா நிஜமாவே தேறி போயிட்டேன். அந்த நேரத்தில் இந்த பணம் எவ்வளவு பெரிய தொகை, அதை நான் வாங்கணும்னு அதுக்காக மகான் திருவாசக புஸ்தகத்தை கையில் கொடுத்து திருவிளையாடல் நடத்தி இருக்கார் அப்படின்னு நினச்சிக்கிட்டார். பிரதோஷ மாமா பல பேர்கிட்ட விசாரிச்சுட்டு அது பெரியவா கிட்டக்க சொல்ல அதை அவருக்கு அதிலேயே வாங்கிக்கல. மகானுக்கு தெரியாதா என்ன? திருவாசக புஸ்தகத்தை அவர்கிட்ட கொடுக்க அதை நீ படின்னு சொல்லிட்டு முதல்ல அதை படிக்கிறதுன்னு தடுமாற முதலேருந்து சில பக்கங்களை படின்னு சொன்னார். மறுபடியும் அவர் புத்தகத்தை பிரித்த போதே பிரமிப்பு. நமச்சிவாய வாழ்க என்று தொடங்குற இடத்துல சிவபுராணம் தான் அவர் கண்ணில் பட்டது.
இப்படி 64வது நாயன்மாரா ஆக்கி தந்தது உன் தன்னை கொண்டது என் தன்னை. ஜெய ஜெய சங்கர ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர ஹரஹர சங்கர. நன்றி.